திருப்பி மேலே கொண்டு வாங்க. கீழே கொண்டு போங்க. டச் த பெட். இது இன்னும் 90 டிகிரிக்கு வரணும். ட்ரை பண்ணுங்க, எவ்வளோ முடியுறதோ அவ்வளோ. ஓகே, திருப்பி இன்னொரு தடவை பண்ணுங்க. ஓகே, மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போங்க. இந்த டம்பிள் கொண்டு போய் இங்கே டச் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஓகே, திருப்பி 90 டிகிரி கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டுக்கு கொண்டு வாங்க. திருப்பி இன்னொரு தடவை இதே மாதிரி கொண்டு போங்க. டச் த பெட். நல்லா கீழே கொண்டு போங்க. ரிஸ்ட்டு போய் பெட்டை தொடுற அளவுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. ஓகே, அவ்வளோதான் இல்லையா? ஓகே. Yes. Take your thumb up straight. Stand straight. Take your thumb up. மேல் கொண்டு போங்க. thumb மேல் எடுத்துன்னு போங்க. இன்னும் கொஞ்சம் முடியுமா பாருங்க. எஸ், இது தராபேண்ட் வச்சு நீங்கள் பண்ணணும். சரியா? ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. திருப்பி ஒரு தடவை பண்ணுங்க. 1 2 3 4. இது 5 பண்ணணும்னா 5 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகணும். இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துன்னு போங்க. 1 2 3 4 5. ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு இன்டர்ஸ்கேப்புலர் ரீஜனுக்கு போகணும். சரியா? அந்த தோள்பட்டையில் அகலமாக இருக்கு இல்லையா, அந்த போனுக்கு நடுவில் இந்த கரெக்ட் அந்த மாதிரி இது அங்கே போகணும். ஸோ அது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த க்ரீன் கலர் லெஸ் எலாஸ்டிசிட்டி தான். சார் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த புள்ளி பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுதா? Yes, madam. My confidence has increased. My hand movement, especially my left hand, is moving freely now. Okay. So same thing you can continue at home also. Sure, madam. Thanks, madam. Thank you. சைடில் பண்ணுறீங்களா? அப்புறம் மறுபடியும் பண்ணுங்க. சைடில் கொஞ்சம்
ஸோ உங்களுக்கு ஈஸியாக போகிறது இல்லை. இது ஆனா கொஞ்சம் இன்சைட் பாடி வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை மேடம். அவுட் சைட் ஆனால் நீங்கள் 90 டிகிரியில் வைக்கணும், இது கீழே போகக்கூடாது. 90 டிகிரியில் வச்சுட்டு பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு போய் இந்த வெயிட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸை குறைச்சிருக்கு இல்லையா. ஆமாம். இப்போ வந்து 45 to 50 டிகிரி 90 டிகிரிலேருந்து போகணும். அது ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அந்த ரெஸ்ட் போய் அதில் பெட்டில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 10 டைம்ஸ் மேல் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஆமாம். அப்புறம் பிரேக் கொடுத்து பண்ணுறது. இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. 90 டிகிரி அதுலேருந்து 90 போகணும். இருங்க கொண்டு போங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா? இல்லை. அப்படியே கொஞ்சம் நாள் ரீட்டைன் பண்ண முடியுமா பாருங்க, கவுண்ட் இல்லாமல். திருப்பி 90 டிகிரி கொண்டு வாங்க. இப்போ இது போய் இந்த பெட்டை போய் பெட் மேலே ரெஸ்ட் ஆகணும். அந்த 90 டிகிரிக்கு போகணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்லேயும் இதே மாதிரி டம்பிள்ஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? நேற்று பார்த்து வச்சுருக்கேன் மேடம், அது வாங்கிட்டு பண்ணும். அது இல்லை, நான் சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணி தான் கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் இதோடயே ரொட்டேஷன் பண்ணுங்க. டம்பிள்ஸ் வச்சுட்டே ரொட்டேஷன் பண்ணுங்க. ஷோல்டர் ரொட்டேஷன். உங்களுக்கு அந்த ரொட்டேட்டரி கஃப் மசில் ரொம்ப டைட்டாக இருக்கனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவ்வளோ ஸ்டபன் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இப்போது இவ்வளோ லூஸ் ஆகிருக்கு இல்லையா. இது உங்களுக்கு கிளாக் வைஸில் தான் ப்ராப்ளம். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டீரியர் சைடில் இருக்கிற இங்கே தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஆன்டீரியர் டெல்டாய்டும் அந்த ரொட்டேட்டரி காஃப் மசிலும் டைட்னஸ் இருக்குது. கொஞ்சம் கீழே கொண்டு போங்க. ஃபுல் ரொட்டேஷன் கீழே கையை பெட்டோடு கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கீழே கொண்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணணும். அப்புறம் அப்படியே எடுத்துன்னு போங்க. ஃபுல் ரொட்டேஷன் பண்ணணும். சரி, இன்னொரு மூவ்மெண்ட் பண்ணுங்க ஆன்டி கிளாக் வைஸில். இப்படி இதுதான் கரெக்ட். இது லூஸாக இருக்கு இல்லையா. இது நல்லா ஈஸியாக இருக்கு. ஆமாம். இன்னும் கூட நீங்கள் பெட்டோடு சேர்ந்து கொண்டு வரலாம் கை. அப்படிதான். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் கொண்டு போக முடியும். இப்போ மறுபடியும் கிளாக் வைஸ் கொண்டு வாங்க. அதே மாதிரி இல்லை, இப்படி போகும்போது கீழே முகத்தை திருப்பிக்கோங்க. இது எவ்வளோ கீழே கொண்டு இங்கே தான் உங்களுக்கு அங்கே அப்படியே ஸ்டக்காக அது கீழே கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க.
அதுக்கு தான் அந்த வெயிட் கொடுத்துருக்கு. பண்ணுங்க. clockwise. ரெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மினிட் ரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ கை மேலே கொண்டு வாங்க, மேலே கொண்டு வாங்க. ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் மேலே, ஓவர் ஹெட் ஆக்ஷன். மேலே இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க. இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு முடியுதோ அவ்வளோ கொண்டு வாங்க. திருப்பி கீழே கொண்டு போங்க, மேலே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. கீழே கொண்டு வாங்க.